வரவேற்கிறோம் டாக் ஜட்ஜுக்கு. சக கரப்பான்களே, இந்தியாவில் ஜாதிகளுக்கு கட்சி இருக்கு, அப்புறம் பிராந்திய வாரியா தவக, திமுக, திரிணாமுல்னு நிறைய கட்சிகள் இருக்கு. மதங்களுக்கு கூட கட்சி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான கட்சி ஒண்ணு இருக்கா? அது என்னது? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட அரசியல் ஆலோசகர், விமர்சகர், ஆய்வாளர் தினேஷ் அவர்களோட பேச போறோம். வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். காலையில எந்திரிச்சோன்னா கருப்பாம்பூச்சி அப்படின்ட்டீங்க. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். கருப்பாம்பூச்சி பார்ட்டி பத்தி தான் பேச போறோம்னு நினைக்கிறேன். பேசலாம். நீங்க கருப்பாம்பூச்சியா? நீங்க கருப்பாம்பூச்சி, உங்களுக்கு என்ன தெரியும்? இது என்னது? இது என்ன நடக்குது? இது தமிழ்நாட்டுல, இந்தியாவில நடக்குதா இல்ல அமெரிக்கால நடக்குதா? இது அமெரிக்காவில இருந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான தரவுகளை பத்தி பார்க்கலாம். ஆமா, கருப்பான் ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கறதான் அந்த கட்சியோட பேர். அப்படியே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கட்சி வந்து முதல்ல அந்த கட்சியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அவங்க வந்து ட்விட்டர்ல ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு மாபெரும் வளர்ச்சி. சில நாட்கள், சில மணி நேரத்திலேயே வந்துட்டு நிறைய பேர் அதுல சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்க ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டாங்க. ஸோ அரசாங்கம் அதை முடக்கினாங்க அப்படின்னு நினைச்சு ரெண்டாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. ஆனா உண்மையிலே வந்து ட்விட்டர் வந்து ஏதோ இப்போ இல்லீகலா நடக்குதுன்னு அவங்க தான் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்பேன் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேசிய கட்சியான பிஜேபியை விட சிஜேபிக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது தவிர இன்ஸ்டாகிராம்லயும் அவங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அனைத்து தளத்தையும் பயங்கர வேகமாக வளர்ந்து வரும் ஒரு கட்சி. இதெல்லாம் தவிர ஜூன் 6ஆம் தேதி சென்ற வாரம் வந்துட்டு அவங்களோட முதல் போராட்டத்தை வந்து தில்லியில் இருக்கும் ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஏரியால வந்துட்டு அவங்க ஒரு முதல் கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்து என்ன பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். பட் ஒரு மாபெரும் வளர்ச்சி தான். ஒரு இன்டர்நெட்டில் தோன்றிய ஒரு கட்சி, இன்டர்நெட்டில் ஒரு சின்ன ட்வீட்டால் தோன்றிய ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் விஸ்வரூபம் வளர்த்திருக்கு. அது வந்து இன்றும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிராக இருக்குமா இல்ல ஒரு தமாசா போகுமா அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். அருமை அருமை. சொல்லுங்க. நான் எப்படி பார்ப்பேன்னா, பிரச்சனைகளை தீர்க்கிறவர்கள் தலைவர்கள், பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவங்க வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு, அந்த மக்களுக்கு ஒரு செல்ல பெயரோ கிண்டல் பெயரோ வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சது தானே? அப்படி, அதாவது புறக்கணிக்கப்பட்டவர்கள், அப்படி தோல்வி அடைந்தவர்களின் அடையாளமா இந்த கட்சி இருக்கா? இப்போ முதல்ல வந்து இது இப்படி அந்த காக்ரோச் அப்படிங்கிற அந்த பேர், கற்பான் பூச்சி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது முதல்ல சொல்லிக்கலாம். ஸோ சில மாதங்களுக்கு முன் அப்படின்னு நினைக்கிறேன், சில வாரங்களுக்கு முன் கூட சொல்லலாம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் வந்துட்டு வேற ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்தியாவில் இருக்கும் பட்டதாரிகள், அதாவது போலி சான்றிதழ் வச்சிருக்கும் பட்டதாரிகள் அவங்க பத்தி பேசுறப்போ வந்துட்டு அது சொல்லியிருக்காரு. அது அவர் அப்ப தெளிப்பா மொத்தமா வந்து முதல்ல வந்துட்டு எல்லா பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் இந்திய பட்டதாரிகள்லாம் வந்துட்டு உழைக்காமல் நோக்காமல் நோம்பு கஞ்சி குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் கருப்பாம்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் அப்பவே டிபேட்டை ஸ்பார்க் பண்ணிச்சு. ஒரு தலைமை ஜஸ்டிஸ் வந்து இப்படி பேச முடியுமா, இந்தியாவில் பேச முடியுமா அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து விளக்கம் கொடுத்தார். நான் சொன்னது வந்து இந்த பேரசைட்ஸ் அல்லது காக்ரோச்சஸ் அப்படின்னு நான் சொன்னது வந்துட்டு இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காம அரசாங்கத்தை சுரண்டி பிழைக்கும் போலி இது சொல்லும் ஆட்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அதோட முக்கியமான பாயிண்ட். அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, அபிஜித் திப்கே அப்படிங்கறதான் இதை ஆரம்பிச்சவர். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பார்ட்டி பட்ட அந்த குதிநிலை இருக்கிறப்ப வந்துட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டார். அது என்னன்னா, வாட் இஃப் ஆல் காக்ரோச்சஸ் கம் டுகெதர் அப்படிங்கிற ஒரு சின்ன வாக்கியத்தை மாத்திரம் ட்விட்டர்ல போட்டாரு. அதாவது இந்த கரப்பான் பூச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிருந்தாரு. ஸோ அதை வந்து என்ன ஒரு ஜோக்கா தான் போட்டிருந்தாரு. அதை வந்து அவர் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்தை வந்து பின் பாயிண்ட் பண்ணி, வாட் இஃப் இந்த நீங்க கற்பான் பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த இனமெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஹேஷியமா கேட்டதுதான். அதுதான் இன்னைக்கு வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட முதல் துவக்கம் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டருக்கு அப்புறம் அபிஜித் திப்கேக்கு வந்து அதிகமான ஆட்கள் வந்து சிஜேபின்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு வைரலா தானாகியே உருவாக்கிய ஒரு கூட்டம் தான் இது. சோ நிறைய பேர் இது வந்து சட்டையரிக்கல் அப்படின்னாங்க. முதல்ல அபிஜித் திப்கே கேட்கிறப்ப கூட அவர் கூட என்ன சொன்னா, நான் சட்டையரை தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு. இந்த விஷயம் எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்களே சிரிப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் அவர் பேசிட்டு இருந்தாரு. சோ
ஆனா மக்கள் மனத்துல அந்த கொதிநிலையில இருந்திருக்காங்க. அந்த காக்ரோச் அப்படிங்கறதோட இம்பாக்ட் ஆயிருக்கு. அது தவிர வந்துட்டு மத்திய சர்க்கார் அவங்க எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இவங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வளர்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது எப்படியாச்சும் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வடிகாலா இருந்தது வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான். ஸோ அதனாலதான் அவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அபிஜித் திப்கே அப்படிங்கிற யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஸோ அபிஜித் திப்கே அப்படிங்கிற வந்து இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து மே 16 ரிலீஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாள் கழிச்சு தான் அவரை பத்திய தகவல்கள் தான் வெளியே ஆரம்பிச்சது. ஸோ இவர் ஆக்சுவலா இருக்கிறது வந்து இப்போ அவர் அந்த ட்விட்டர் போடுறப்ப இருந்தது வந்து பாஸ்டன்ல வந்து மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருந்தாரு. மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அவர் வேலை திரும்புறப்ப தான் வந்துட்டு இதை பார்த்துட்டு அவர் போட்டாரு. அதாவது பாஸ்டன் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அவர் படிச்சுட்டு இருந்தாரு. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவர் வேலை திரும்புறது இருக்கிறப்ப தான் இந்த ட்விட்டர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஸோ அவர் வந்து அவரோட அடையாளங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா கூட அவர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பூனேவை மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு தலித் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் அந்த கொதிநிலையில அதை போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட பொலிட்டிக்கல் பின்னணி, அதாவது நம்ம அவரோட சோசியல் பின்னணின்னு பார்த்தோம்னா அதை தவிர அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து எல்லாரையும் போல வந்துட்டு அமெரிக்கால பூனேல ஒரு நல்ல பிரீமியரான இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து அவரு பாஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அங்க போய் படிச்சுட்டு இருக்க ஒரு மத்தியதர குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆனா அவருக்கு பின்னால 2020 இருந்து 2023 வரைக்கும் அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த பார்ட்டியில வந்துட்டு வாலண்டியரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து சோசியல் ஒர்க்கரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் அதான் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியோட இம்பாக்ட் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு கம்யூனிகேஷன் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்டத்தட்ட பிஆர் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் மாதிரி, பட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் வந்து மீடியா கூட டைரி தொடர்பு இது வந்து அதோட பேக் அண்ட் ஒர்க் மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸர் சிஎம்ஓல வந்துட்டு கம்யூனிகேஷன் அட்வைசராகவும் அங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்து பணியாற்றி இருக்காரு. ஸோ அதுதான் அவரோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அது தவிர ரொம்ப சாதாரண மத்தியதர குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் அபிஜித் திப்கே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஆரம்பிச்ச பார்ட்டி தான் அது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு திருப்பி வந்து சேர்ந்துடுறேன். இது வந்து தமாசா ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னா ஆமா, அதுதான் அபிஜித்தும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து நான் ஒரு சட்டையறிக்கலா போட்டேன், அதாவது ஏதோ ஒரு விழிப்புணர்வு உச்சியில வந்துட்டு என்னடா நம்மள வந்து காக்ரோச்னு சொல்லிட்டாங்களா, அதாவது படித்த இளைஞர்கள் வந்து காக்ரோச்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ற அந்த விருமையில அங்க இருக்கிற வேலையில்லா திண்டாட்டங்கள் அதிகமாயிட்டு வரும் சூழலை வந்துட்டு இதை பத்தி அவர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஐடி மட்டும் தான் இருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு சரியான வேலை இல்லாம அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்க எல்லாம் வந்து குதிப்படைஞ்சு அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க எல்லாம் வளர்த்து விட்டதான் இந்த கட்சி இன்னைக்கு இப்படி வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அருமை அருமை. இதுல இப்போ பின்னணியை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. எனக்கு சொன்ன உடனே 2 விஷயம், கேள்வி ஒண்ணு ஞாபகம் வந்தது, ஒரு படம் ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்னோட வியாதி அது. கோங்கிற படம் வந்துட்டு மக்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுல வந்துட்டு இந்த மாதிரிதான் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பை வந்துட்டு மக்கள் எல்லாருமே, அதாவது என்ன மாதிரி ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மத்திய விரும்புறது அது. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ரமணால இருக்கும், கோல இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு பின்னாடி அந்நிய சக்திகள் இருக்கா, அதாவது நம்ம கூடங்குளம் அணு உலை வந்துட்டு எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு சில அந்நிய சக்திகள் ஆதரவு தந்ததாக. அதாவது எந்த என்ஜிஓ இருந்தாலுமே இப்போ வந்துட்டு ஒரு 3 கேள்விதான் கேட்கறாங்க. என்ன கன்வெர்ட் பண்ண போறீங்களா, இல்ல இந்தியாவை உருக்குலைக்க போறீங்களா, இந்தியாவை பிரேக்கிங் இந்தியாவா அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க இத உங்களோட ஆராய்ச்சியில தற்போது இருக்கும் தகவலின்படி இதுக்கு வந்துட்டு பிற நாட்டோட இது இருக்கா, ஊடுருவல் இருக்கா? கண்டிப்பா. இது வந்து நம்ம குறிப்பாக மத்திய சர்க்கார் அல்லது பிஜேபி பத்தி பொதுவா வைக்கப்படும் கருத்து, ஏதாச்சும் அவங்களுக்கு எகென்ஸ்ட் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஒண்ணு அந்நிய சக்தின்றவாங்க, ஆன்டி இண்டியன் அப்படின்றவாங்க. பட் இந்த வாட்டி இந்த புதிய தலைமுறை மாதிரி, நான் தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா புதிய தலைமுறை வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் தொடர்பு அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜந்தர் மந்தர்ல இந்த ஜூன் 6ஆம் தேதி நடந்த ஒரு இதுக்கு வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஆன்டி நேஷனலா கொண்டு போட்டாங்க நியூஸ் 24 மீடியா. ஸோ இது மாதிரி மீடியாவில் இருக்கிற சில பேர், அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட் இருக்கிற சார்ந்து இருக்கிற சில மீடியாக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க.
ஆனா அது எல்லாத்துக்குமே வந்து எதுவுமே நிரூபிக்கப்படல. அதாவது குறிப்பா இவர் வந்து இப்போ பாஸ்டன் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு அங்கிருந்து வந்ததுனால வந்துட்டு அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்குமா யூஎஸ்ல ஏற்கனவே வந்துட்டு நம்ம போன வாட்டி அந்த யூஎஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண டேட்டா எல்லாம் பார்த்தப்போ வந்துட்டு நிறைய பணம் வந்து போன எலெக்ஷனுக்கு, அதாவது இந்த தேர்தலில் அதுக்கு முந்தைய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆனா அந்த சமயம் பணத்தை வந்து காங்கிரஸ் கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செய்தி இருக்கு. அது இன்னும் நிரூபிக்கப்படல அப்படின்லாம். ஸோ அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு வந்துட்டு பிஜேபி ஆகட்டும் இல்ல பிஜேபி சார்ந்துள்ளவாகட்டும் இது ஃபாரின் நேஷன்ஸ்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஆனா இயல்பா தோணுது. ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஒரு ட்விட்டர் ஆரம்பிச்ச ஒரு இது இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபண்டிங் என்ன இருக்கு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா அது எதுவுமே உறுதி செய்யப்படல. அது கம்ப்ளீட் ஆர்கானிக் growth அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில இப்போ இன்னைக்கு வந்து நீங்க என்ஜிஓ மூலியமா ஃபண்டிங் உள்ள நகர்த்திட்டு வரது ரொம்ப கஷ்டம், கடினமான வேலை. ஆனா இது ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த அபிஜித் வந்து ஜனவரி 6ஆம் தேதி வந்து இந்தியாவில ஜந்தர் மந்தர்ல வந்து அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அதுக்கு முன்ன வரைக்கும் ஏதோ அந்த பிளாக் செயின்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டுபிடிச்சர் யாரு சுகோசி மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் மாதிரி இவர் வந்து ஒரு உண்மை இல்லாத நபரா, இது வந்து அப்படி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இவர் உண்மையான அபிஜித் திப்கேவே இல்ல, வேற யாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் மீடியா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ராஷ்டிரிய ஜனதா தள் மனோஜ் ஜா அப்படிங்கிற வந்து அவர் வந்து இதுக்கு வந்து பணம் அடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ராஷ்டிரிய ஜனதா தள் மேல சொன்னாங்க. அதுக்கு வந்து எம்எஸ்என் ஃபேக்ட் செக், எம்எஸ்என் அப்படிங்கிறது இந்தியாவில இருந்தாலும் கூட அது ஒரு இன்டர்நேஷனல் மீடியா கம்பெனி அப்படிங்கிற அவங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி அப்படியெல்லாம் யாரும் பணம் கொடுக்கல, மக்களோட பணத்துல மக்களோட இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. சோ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து டெய்லி வந்துட்டே தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஃபாரின் ஃபண்டிங் இருக்கா, ஃபாரின்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இருந்தாலும் கூட இந்த டிஜிட்டல் ஆர்கானிக்கா இவங்க இவ்வளவு தூரம் வளர்ந்ததை பொறுத்து தான் இருக்கு வழியா அது இன்னும் வரைக்கும் யாருமே நிரூபிக்கல. இந்த பார்ட்டிக்கு இவங்க தான் பணம் கொடுத்தாங்க, இவங்க தான் பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. முக்காவாசி வந்துட்டு இவங்க தானாவே இதா வந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அருமை அருமை. 2.25 கோடி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்ங்கிறது சாதாரணம் இல்ல. நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலாக எல்லா துறைகள்லயும் இருக்கோம், எல்லா சமூக ஊடகங்கள்லயும் இருக்கோம். இருந்தாலும் நம்மால அவ்வளவு பேரை இவ்வளவு சட்டுன்னு திரட்ட முடியலங்கிற போது ஒரு பொறாமை கலந்த ஒரு ஏக்கம் வருது எனக்கு. அது இருக்கட்டும், நம்மளுக்கு அதாவது நம்ம டாக் ஜட்ஜுக்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்களுக்கா இருக்கட்டும், ஒரு கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. அதாவது மக்களுக்கு தெளிவை கொடுக்கணும். அதுல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸுங்கிற அதுல இருக்கிற வல்லுநர்களை கூட்டு வந்து பேட்டி கண்டு அவர்களை கஷ்டப்படுத்தி நம்ம வந்துட்டு அறிவை வளர்க்கணுங்கிற மாதிரி எல்லாம் நான் ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கேன். நீங்களும் பல திட்டங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு வந்து கம்யூனிசம் இல்ல, முதலாளித்துவம் இல்ல, இந்த யூரோப்ல இருந்து வர மினிமலிசம், சோசியல் டெமோக்ராட், லெப்ட் ரைட்டுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கொள்கை, கோட்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, லட்சியம், குறிக்கோள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சோ இவங்க வந்து முதல் அவங்களோட 5 அம்ச கொள்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட முதல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பட் முதல்ல நான் சொன்ன மாதிரி இது ஆரம்பிச்சது வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டியக்கு எதிராக அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிராக ஏற்பட்டதுதான். சோ இப்ப வந்து இவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது, சர்ஜிக்கலா சில விஷயங்களை மாத்திரம் எடுத்து அதை மாத்திரம் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பா இப்ப இந்த நீட் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீட்ல வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு இந்த ஜந்தர் மந்தர்ல 6ஆம் தேதி நடந்த முக்கியமான விஷயமே என்னன்னா, தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் வந்து அவரை வந்து ரிசைன் பண்ணணும். அவர் தான் நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காரு. அவர் வந்து இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு, அதை வந்து அவர் தட்டி கரையாம இருக்காரு. அவர் வந்து அதை பத்தி யூஜி பேப்பர், அந்த நீட் யூஜி பேப்பர் இந்த லீக் ஆயிருக்கு. அது லீக் ஆனது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியா முழுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் நீட்டுக்கு அதிகமான எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எதிர்ப்பு குரலை வந்து கிட்டத்தட்ட நேஷனல் லெவல்ல கொண்டு போனது வந்து இந்த லீக்கிங் தான். ஸோ நீட் வந்து உண்மையிலேயே நல்லபடியா நடக்குதா? இப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துச்சுன்னா அந்த நீட்டோட தன்மையே குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஜஸ்டான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரே சிங்கிள் விண்டோ, ஒரு ஒற்றைச்சாளர் முறைப்படி எல்லாருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுல இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கிறப்போ நிறைய பேரோட ஃபியூச்சரே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து கரெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கொள்கையாவே அவங்க அறிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த நிறைய வாட்டி என்ன பண்ணாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதியில வந்து கொண்டு ராஜ்யசபா கொண்டு போடுவாங்க.
போட்டு அவங்க வந்து அங்க ஒரு டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் ஆயிட்டாங்கன்னா, இது வந்து நீங்க சூரியகாந்துக்கு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து வயசாயிருச்சு, அவர்கிட்ட அவரை கொண்டு போய் அதை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு. இப்ப நீங்க பார்த்திருப்ப அந்த 33% இடஒதுக்கீடுக்கே வந்துட்டு தள்ளாடியா இருக்கு. 50% ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க ஊடக உரிமைகள் வச்சிருக்க கூடாது அப்படின்னாங்க. குறிப்பாக அம்பானி, அதானி குழுமம் போன்ற பெரிய குழுமங்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய மீடியா கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா, அந்த மீடியா மூலியமா அவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஸோ அவங்க அந்த காடி மீடியா அப்படின்ற மாதிரி அந்த சட்ட ரீதியில் அவங்கள சவால் கொடுத்து அவங்கள கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து இன்னும் நீங்க தமிழ்நாட்டுக்கு இந்த சமயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும்னா, இந்த கட்சி தாவும் எம்எல்ஏ, எம்பி இருக்காங்களா, அவங்கள வந்து போட்டியிட தடை விதிக்கணும் அப்படின்றாங்க. அது அட்லீஸ்ட் ஒரு அடுத்த தேர்தலையாச்சும் அவங்க போட்டியிட தடை விதிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது வந்து டெமோக்ரஸிக்கு எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு. ஸோ இது மாதிரி அவங்க ஒரு 5 அம்ச திட்டங்கள் வச்சிருக்காங்க. அவங்க வந்து காக்ரோச் பார்ட்டி பஸ் அப்படின்னு ஒரு சைட்டும் வச்சிருக்காங்க. அந்த சைட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமா இருக்கா அப்படிங்கறத என்னோட கேள்வி. எனக்கு வந்து நிஜமாவே அவங்க வந்து அதிகாரப்பூர்வமா நடத்திட்டு இருக்காங்களா, அது நடக்கலையா அப்படிங்கறது எனக்கு வந்து இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. பட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. முடிங்க. பட் நான் இத இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு தோணுது, ஆம் ஆத்மி பார்ட்டிங்கிறதும் ஆரம்பத்துல கட்சியா உருவாகல. அவர் வந்துட்டு ஒரு இயக்கமா அண்ணா ஹசாரே மற்றும் அவர் பின்னாடி ஒரு 4-5 பேரு நாங்க இது இருக்கோம், உண்ணாவிரதம் இருக்கோம், போராட போறோம் அப்படிங்கிற போது அதுக்கு பின்னாடி பாஜக இருந்ததா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரா, எப்படியோ 2 பேருக்கும் அது இதா அமைந்தது, லாபமா அமைந்தது போராட்டங்கள். அந்த மாதிரி ஒரு மக்களோட கொரோனா இருந்தா நிச்சயமாக சென்றடையும். இது அப்படின்னா மத்த இந்திய இயக்கங்களோட நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க? எழுச்சிங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல விஜய் ஜெய்பால்டு எதிர்பார்க்காதது மாதிரி இனிமே எதுவுமே இது நிச்சயமா நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது போல இருக்கு. இல்ல கண்டிப்பா விஜய் ஃபேக்டர் நீங்க கொண்டு வந்துதான். ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு யாருமே வந்து விஜய வந்து இப்படிதான் எல்லாருமே வந்து புறங்கையால தள்ளிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூகாம்பிகை கேள்வி போனா அங்கேயும் கூட்டம் கொடுத்து, பீகார்ல இருந்து என்னோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்றாங்க. உத்தரப்பிரதேஷ்லயும் இந்த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் விஜய் தளபதி அப்படின்றாங்க. தளபதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேரளால ஏற்கனவே அவருக்கு இருக்குன்னு தெரியும். சோ அந்த ஃபேக்டர் டெஃபினட்டா இருக்கு. இப்போ இந்த மீம்ஸ் ஆகட்டும், இந்த ஜென்சிக்கு பிடிச்ச கூட்டம் அப்படின்னு இருக்கு. சோ இதுல இந்த டெமோகிராபிக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு பெரும்பான்மையான ஜென்சி கூட்டம் கிட்டத்தட்ட 25% வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப இளைஞர் 25 வயசு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாப்புலேஷன் வந்து என்னன்னா, அவங்க தான் வந்து இந்த நாட்டோட ஃபியூச்சரே கட்டமைக்க போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு எப்படி இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து தற்கொலைகள், அவங்களுக்கு வந்து மூளை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களோ, அதுக்கான எதிரான எழுச்சி தான் இந்த காக்ரோச் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா, சூரியகாந்த் அவர்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி அவர் வந்து தற்கொலைகள் அப்படிங்கறதான். காக்ரோச் அப்படிங்கிறது தற்கொலைகள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இல்ல தற்கொலைகளின் ஜன இயக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேரே வச்சிருக்காங்க. சோ அது வந்து நையாண்டி ஆரம்பிச்சது. நீங்க எங்களை கருப்பாம்பூச்சி சொல்ல, கருப்பாம்பூச்சி பேரை வச்சு நாங்க ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பட் ஆனா நீங்க கேட்ட கேள்வி அருமையான முக்கியமான விஷயம். இந்தியாவில வந்துட்டு இது மாதிரி இப்போ சென்ற நூற்றாண்டுல 2000 வரைக்கும் இப்படி எல்லாம் வந்து ஒரு மீம் அல்லது ஒரு தன்னெழுச்சியா வந்துட்டு ஒரு கூட்டம் வந்ததே இல்லை. அப்படி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நக்சலைஸ்னு பச்சை குத்தி அவங்க எல்லாம் ஒழிச்சுதான் இருக்காங்க இந்தியால. ஏன்னா இந்த மாதிரி வந்து மக்கள் போராட்டங்கள் இந்த குறுகிய குரூப் வந்து உருவாச்சுன்னா அந்த குரூப்புகள்லாம் வந்துட்டு இந்திய லெவல்ல வந்து பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்டு தான் இருக்கு. இந்த உல்ஃபா ஆகட்டும், நக்சலைட் ஆகட்டும், தீவிரவாதிகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு டீப்பரா போய் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கும், அவங்களுக்கு மக்களோட முன்னேற்றத்துல அவங்களுக்கான ஒரு 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 கண்ணோட்டம் இருந்திருக்கும். ஓகேங்களா, அது சரி தவறு அப்படிங்கிற போல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவங்க எல்லாம் தீவிர. ஆனா இப்ப இவங்க வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்படைத்தன்மையான சொல்றதுனால இது அவங்கள ஒழிக்க முடியாம போகுது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது வந்துட்டு அண்ணா ஹசாரே இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாரு. ஐஎம் அண்ணான்னு சொல்லிட்டு அப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல குல்லா போடாதவன் எல்லாம் குல்லா போட ஆரம்பிச்சாங்க. அது நீங்க நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஐஎம் அண்ணா அப்படிங்கிற அந்த கேப்பை போட்டு ஒரு பெரும் போராட்டம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் அந்த சமயத்துல பதவி இழந்ததுக்கு முக்கியமான காரணமே அண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தார். அண்ணா ஹசாரே வந்துட்டு இன்னைக்கு அவரை பத்தி யாருமே பேசுறதுக்கு யாருமே இல்லை. பட் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமா பெரும் பரவலாக இருந்துச்சு. அவர் டெல்லியில இந்த கூட்டம் நடக்கிறப்ப அத்தனை கூட்டம்
கட்டக்கடங்கா கூட்டம் வந்துச்சு. ஒவ்வொரு கூட்டம் போறப்போ அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. ஆனா அவரு என்ன சொன்னாருன்னா, இயக்க தூய்மை அப்படின்னு சொன்னாரு. அவர் மூலியமா வந்துட்டு இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கறது ஒண்ணு வந்து பாஸ் பண்றதுக்கு அவர் முக்கியமான இருந்தாரு. ஆனா அவர் வந்து அரசியல் சாரா இயக்கமா இருந்தாரு. அவரை யூஸ் பண்ணி தான் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு உருவாச்சு. கேஜ்ரிவால், பூஷன் யாதவ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. பட் இன்னைக்கு பொறுத்தளவு உலக அளவுல பாத்தீங்களா கூட இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எங்கேயுமே இல்லாம ஒரு மூமெண்ட் தொடர்ந்து பதவிக்கு வந்த கட்சி அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி சொல்லலாம். அதாவது அவங்க இந்திய லெவல்ல பதவிக்கு வரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி, சண்டிகர் அப்படின்னு போற பஞ்சாப் மாநிலம் போன்ற இடத்துல எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு வெற்றி பெற்ற கட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது 2012 வந்து ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்ச ஒரு கட்சி வந்துட்டு ஒரு மாநிலத்தை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தது வந்து பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும். அது தவிர இந்தியால வேற பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா லோக் சக்தா அப்படின்னு ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஜே பி நாராயண் அப்படிங்கிற முன்னாள் ஐஏஎஸ் ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து தீவிரமான சீர்திருத்த கட்சியாக தான் வந்தாங்க. 2006லயே வந்துட்டாரு. அதாவது அண்ணா ஹசாரேக்கு முன்னாலேயே வந்துட்டு லோக் சக்தா வந்துச்சு. ஆனா லோக் சக்தா வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. அவங்க தான் அந்த ஆர்டிஐக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அண்ணா ஹசாரே தான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அந்த ஆர்டிஐ வந்து இது பண்ணாலும் கூட அதான் முன்னைய தொடங்கினவர் வந்து லோக் சக்தா ஜே பி நாராயண் தான். ஆனா அவரோட பார்ட்டி வந்து அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கல. சோ அவங்களோட நல்ல கொள்கைகள், பத்திரிகைகள்லாம் அவருக்கு ஒரு காலத்துல வந்து ஜே பி நாராயண பத்தி இவர் மாதிரி ஒரு தூய்மையாளர் இல்ல, இவர் தான் எல்லாமே இந்தியாவே மாத்த போறாரு அப்படின்னா அது வந்து ஃபிசில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்திய லெவல்ல வந்துட்டு ஆப் ஆகட்டும், ஆப் மட்டும்தான் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற கட்சின்னு சொல்ல முடியும். அது தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வரல அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ டிவிக்கே வந்து இந்த இதுல ஏன் வராதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி மீம் மூலியமா வந்த கட்சி இல்ல. அவங்க வந்து ரெகுலரா நான் கட்சி தொடங்குறேன் அறிவிச்சு அவங்க வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி வளர்ந்த கட்சி அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து ஆப் மாதிரியோ இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மாதிரியோ வைரலான ஒரு கட்சி இல்ல. அவங்க வந்து அது இல்லாம இந்த இமேஜ் பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்ப அண்ணா ஹசாரே அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து பெருசா ஒரு இமேஜ் இருக்குல்ல, கெஜ்ரிவாலுக்கு அப்போ பெருசா இமேஜ் இருக்குல்ல. அவங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் அந்த தலைவர் உருவாயிருந்து அந்த தலைவருக்கு அதுக்கப்புறம் இமேஜ் பில்ட் ஆச்சு. ஆனா விஜயோட அப்படியே ஆப்போசிட். அவரோட இமேஜை வச்சு அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த கொள்கையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு முன்னேறும் அப்படிங்கறது பார்க்கலாம். ஆனா அவரும் ஒரு அந்த இன்டர்நெட் மீம் மூலியமா அவர் முதலமைச்சர் ஆனார். அது ஒரு வெற்றி பெற்ற கட்சியாக நம்ம அதை கருத முடியும். அருமை அருமை அருமை. நீங்க சொன்னதுல முக்கியமா நான் பார்த்ததுங்கிறது பல விஷயம் இருந்தாலும் தத்துவவாதிகள் தொடங்கிய புரட்சிகள் இருக்கு. தொழிலாளர்களோட சக்தி தெரியும். அவங்க யூனியன், அவங்களோட சங்கங்கள் என்னெல்லாம் பண்ணிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். மாணவர்கள் தொடங்கிய கட்சிகள்லாம் அசாம் கணபரிஷத் மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். ஒரு மீம் தொடங்கிய புரட்சியா இதை பார்க்கலாம். அது இருக்கட்டும். முக்கியமான ஒரு 2 கவலைக்குள்ள போயிடலாம். என்னோட முதல் கவலைங்கிறது இந்தியாவை பிரித்தாளும் சூழ்ச்சி. அதாவது நம்மளை சுத்தி இலங்கையில வந்துட்டு அரசரோட இவரோட மாளிகைக்கு போய் எல்லாமே நியாயமான போராட்டங்கள், நேபாள்ல நடந்த போராட்டங்களா இருக்கட்டும், பங்களாதேஷ்ல இப்ப சமீபத்துல நடந்த எழுச்சி, அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல, இந்தியால எங்கேயோ ஒளிஞ்சின்னு இருக்காங்க. சோ இந்த மாதிரி மற்ற அதுக்கு பின்னாடி பல்வேறு சக்திகள் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த மாதிரி இயக்கங்களை வந்துட்டு இந்தியா தொடர்ச்சியா தடை செஞ்சுட்டே இருக்கு. சோ ஆனா கேரளால கூட காங்கிரஸுக்கு வந்துட்டு இந்த இதுல இருந்து அந்நிய சக்திகள் கிட்ட இருந்து இது வருது, காசு வருது. அதாவது இஸ்லாமிய நாடுகளா இருக்கட்டும், இல்ல மற்ற சக்திகளுக்கு வருதுன்னு நேரடியாக குற்றச்சாட்டை வைத்த போது சசி தரூர் போன்றோர் அதை எதிர்த்து பேசினாங்க. சோ இப்போ இத வந்து தடை செய்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ஜனநாயகமா? இந்த தடை செய்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? தடை செய்வது அப்படின்றது அதுக்கான காரணங்கள் இல்லை. இப்ப ஜந்தர் மந்தர்ல நான் சொன்ன மாதிரி ஜனவரி 6 வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அறிவிச்சப்போ, அந்த கூட்டம் அறிவிச்சப்போ, அதாவது பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கூட்டம் அறிவிச்சப்போ அப்படியே நினைச்சாங்க. அதாவது அபிஜித் வந்தோன்னா அவர் கைது செய்யப்படுவார், பெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பொறுத்தல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது என்ன பண்ணாங்க, அந்த அந்த போராட்டம் நடப்பதற்கான அடித்தளத்தை அவங்களே அமைச்சு கொடுத்தாங்க. நடத்திட்டு போங்க, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கூட்டம் நடந்ததுல அதுலயும் 2 பார்வைகள். சில நீங்க பாத்தீங்க இதே மாதிரி வைரலா பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அபரீதமான கூட்டம் வந்துச்சு,
லட்சக்கணக்கான மக்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி சப்போர்ட்டர் ஒரு பக்கம் பாக்குறாங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுவே நீங்க இந்த கட்சி சார்புடைய காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கம் தான் ஒரு 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 பெரிய கூட்டம் இருந்துச்சு ஒழிய மத்த பக்கம்லாம் காலியா தான் இருந்துச்சு, மக்கள்லாம் ஈஸியா நடமாட்டி தான் இருந்தாங்க. சோ உண்மையிலேயே அந்த கூட்டம் இருக்கா, அந்த கூட்டத்துக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ஒரு புரிபடாத செயல். இன்னும் ஒரு 2-3 கூட்டம் அவங்க நடத்தின பிறகுதான் தெரியும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு அவங்க தடை செய்யக்கூடிய எந்த விஷயம் கேட்கல. இது வரைக்கும் அவங்க டெமோக்ராட்டிக்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து எதுவுமே வந்துட்டு நீங்க நான் முன்னவே சொன்ன மாதிரி நக்சலைட் ஆகட்டும், நீங்க சொன்ன அந்த மாணவர்கள் போராட்டங்களாகட்டும், எப்பவுமே அது வந்து ஒரு தீவிரவாதத்தின் அல்லது அடிப்படையில், அது பயங்கரவாதத்தின் அடிப்படையில் நடந்ததான் இருக்கும். ஏதாச்சும் ஒன்னா வந்து நான் பஸ்ஸை கொளுத்துறாம்பாங்க, இல்ல ஏதாச்சும் பப்ளிக் பொருளுக்கு சேதம் விளைவிப்பு. ஜென்டர் மந்தர்ல நடந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, அவங்க படித்த கூட்டம், படித்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க தான் நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து த்ரெட்டு கொடுக்கறதோ இல்ல இந்த மாதிரி வந்து போராட்டங்கள் ஈடுபடுதோ அவங்களோட இது இல்ல. அவங்க போராட்டங்கள் அப்படிங்கிறது அமைதி வழி போராட்டமா தான் பாக்குறாங்க. சோ அதே மாதிரி அவர் சொன்னது என்னன்னா, அபிஜித் சில விஷயங்கள் இந்த இதெல்லாம் வந்து மீம்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பூக்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அங்க இருக்கிற ஒவ்வொரு காவலர்களுக்கும் அவங்களுக்கு எல்லாம் பூக்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இதுவே வித்தியாசமா இருக்கு. சோ இதனாலதான் வந்து என்னன்னா, அபிஜித் யோசிச்சிருக்காரு. நான் சொன்ன மேபி அவர் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் படிச்சதுனால, பாஸ்டன்ல படிச்சதுனால ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால, இந்த ஜப்பான்ல நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். மக்கள் போராட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்துட்டு அந்த அல்லது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட ஏதாவது ஸ்ட்ரைக் ஏதாவது பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வர மக்களுக்கு வந்துட்டு பூக்களை கொடுப்பாங்க, இல்ல ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டுல ஒரு அழகான வாக்கியம் எழுதி, இன்றைய நாள் உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அவங்களோட என்னென்ன கோரிக்கைகள் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ அதை தான் அபிஜித் சொல்லியிருக்காரு. சோ அந்த விதத்துல பார்த்தப்போ அபிஜித் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறான்னு தான் தோணுது. மத்த இயக்கங்களை மாதிரி வந்துட்டு நாங்க வந்து தீவிரவாதத்துல இறங்க போறோம், பஸ்ஸை கொளுத்த போறோம், இதை தடை நிறுத்த போறோம், ட்ரெயின் நிறுத்த போறோம் அப்படின்னு இன்னும் இறங்கல. அது இன்னும் இறங்கலான்னு சொல்றதுனால அப்படி ஏற்படுவாங்களா அப்படின்னு நினைக்கல. பட் அவர் சொல்றபடி பார்த்தோம்னா கொஞ்சம் மெச்சூர்ட் அவுட்லுக் எடுக்கிற மாதிரி தெரியுது. சோ அதனால வந்துட்டு இவங்க தடை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா அப்படின்னா அது இல்லைன்ற. ரெண்டாவது வந்துட்டு அவங்க தடை செய்யக்கூடிய அளவுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஜந்தர் மந்தர்ல வந்துட்டு அவங்க கேட்டது வந்து நேர்மையான கேள்வியா இருக்கு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழகத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக இந்த நீட்டு கொடுத்தான எதிர்ப்பு இருந்துட்டே இருக்கு. ஸோ நீட்டை குறித்து மற்ற சில மாநிலங்கள்ல வந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருக்கும் மாநிலங்கள்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 90% வந்து பிஜேபி ஆளும் கட்சியோட அரசாங்கமோ அவங்களோட ஆதரவு பெற்ற அரசாங்கம் தான் நடந்திருக்கு. அந்த 90 விழுக்காடு மாநிலங்கள் வந்து எந்த எதிர்ப்பும் இருக்குல்ல. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்காத 10% மாநிலங்கள் மட்டுமே நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த வந்த இந்த நிலையில வந்துட்டு இந்த நீட்டு இந்த முறைகேடுகள் நடந்த பிறகு அது கொஸ்டின் பண்றதுக்கான ஒரு தளமா அது அமைஞ்சிருக்காங்க. எப்படி வந்து ஆர்டிஐ வச்சு ஆப்போ இல்ல நான் சொன்ன லோக் சத்தாவோ இல்ல இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா ஹசாரே இவங்கெல்லாம் இப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு இந்த எஜுகேஷன், அதே நான் சொன்ன மாதிரி இவர் வந்து டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன்ல தான் முன்ன அபிஜித் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இங்கதான் அவர் பாஸ்டன் போறதுக்கு முன்னால அவர் பேச்சுலர்ஸ் முடிச்ச பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை எஜுகேஷனை வச்சு அவர் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இப்போதைய நிலைமைக்கு அவங்க இந்த தீவிரவாத தன்மை இல்லாதது, அதே மாதிரி போராட்டங்களை வந்து வித்தியாசமா நடத்தணும் அப்படிங்கிற அந்த முயற்சி, இதெல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு அவங்க வந்து ஒழிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி. அது வந்து இது 2 பாயிண்ட்டையும் ஒண்ணா வச்சுக்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு இந்த நெகட்டிவ் பாப்புலாரிட்டி தேவையில்லை அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவுதான் நீங்க நல்ல கவர்மெண்ட் நடத்தினாலும் ஒரு 2வது வாட்டி 3வது வாட்டி பரப்போம். இப்பதான் சமீபத்துல தான் வந்துட்டு பிஜேபி கொண்டாடினாங்க, அதாவது மோடி தான் லார்ஜஸ்ட் ரன்னிங் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து பாசிட்டிவா பார்த்தாலும் இன்னொரு நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. ஏன்னா ஒருத்தரையே 4 வருடமா 3 வாட்டியா 4 வாட்டியோ அதே தொடர்ந்து இருக்கிறப்ப வந்து அவருக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு நடுவில் போய் இந்த இளைஞர்களை போய் அவங்க தாக்கு நினைச்சு அவங்களை ஒடுக்க நினைச்சாங்கன்னா அது இன்னும் வளரத்தான் செய்யும். ஸோ அதனால அவங்கள இயல்பா நடக்க விட்டு அவங்க என்ன கொண்டு வர்றாங்க, அவங்க ஒரு பார்ட்டி கொண்டு வராங்களா, அவங்க ஆத்மாதியோட இதெல்லாம் அப்படின்னு பார்க்காம அதுக்கான வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன். பட் ஆனா அந்த பார்ட்டிக்கு அந்த அளவுக்கு கெத்து இருக்கு, அவங்க வந்து தானாவே அவங்க உயிர் தள்ளுவாங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் நான் சொன்ன அந்த 5 கொள்கைலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு. இது வந்து ஒரு நேஷனல் லெவல் இன்ட்ரெஸ்ட் தூண்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த கொள்கையில் இல்ல. நான் அந்த மாதிரி 50% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு அப்படிங்கறது வந்துட்டு காலங்காலமா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அம்பானி அதானிகள் ஊடக உரிமைகளை பறிப்பு அப்படிங்கிற இதெல்லாம் நடக்கிற மாதிரி விஷயங்களா தெரியல. அது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் அதை முன்னெடுத்துட்டு சொல்லுவாங்க சொல்லலாம். சோ என்ன பொறுத்தளவு அண்ணா ஹசாரே தொடங்கின மாதிரி கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டான ஒரு புதிய விஷயம் இன்னும் அவங்க கை கிடைக்கலாம்னு நினைச்சு, ஆனா அது கிடைக்கிற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த போராட்டங்கள் அதே நோக்கி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
வா வா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம முடிவான பகுதிக்கு இப்போ போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நான் விட்டது தொட்டது வேற ஏதாவது இருக்கா? நீங்க கரப்பான் பூச்சி தத்துவம்னு ஒண்ணு சொன்னீங்க. நான் இப்பதான் பாக்குறேன், கரப்பான் பூச்சி தத்துவ பள்ளினே ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு போல இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்க சொன்னதுல தான் அந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு தெரியுது. ஆமா, அவர் வந்து கற்பாம்பூச்சின்னு அவரு நான் சொன்ன மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எப்படி சொன்னாருன்னா, கற்பாம்பூச்சி தேவையில்லாத ஒரு இது அப்படின்னு. ஆனா கற்பாம்பூச்சிக்கு இன்னொரு இன்னொரு இது இருக்கு. என்னன்னா, இந்த காக்ரோச் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வாழ்ந்துரும் அப்படிங்கறது அதுல முக்கியமான விஷயம். சோ நீங்க நிறைய பார்த்திருக்குமா, நிறைய இந்த ஜப்பான்ல ஆகட்டும், ரஷ்யால ஆகட்டும் வந்துட்டு இந்த அணு உலை சம்பந்தமான விஷயங்கள், இல்ல அணு பாம், நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் போட்டப்ப கூட அங்க வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு உயிர் வாழ்ந்த ஒரே உயிரினம் பாத்தீங்கன்னா கற்பாம்பூச்சி தான். ஸோ அந்த காக்ரோச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அவங்க ஒரு பெர்சிஸ்டன்ட் ஃபினிக்ஸ் மாதிரியான ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி அது கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. எங்களை கருப்பாம்பூச்சின்னு சொன்னாங்க. கருப்பாம்பூச்சிக்கான என்ன பவர்னா, நீங்க எத்தனை தான் நசுனாலும் சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க நிறைய வாட்டி பார்த்துருவீங்க, சில இதுல சொல்லியிருப்பாங்க, கருப்பாம்பூச்சியோட கால்களை எல்லாம் பிச்சு போட்டாலும் கூட இன்னும் சில மணி நேரம் உயிரோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அதனால பசி தாங்கக்கூடியது, அப்படியே நிறைய விஷயங்கள் அன்சைன்டிபிக்காவும் சயின்டிபிக்காவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. இன்னொரு நான் கவர் பண்ற விஷயம்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி வேற பார்ட்டிக்கு இன்டர்நேஷனல் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நிறைய வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இட்டாலியில தான் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு நாட்டோட ஆட்சியே பிடிச்சிருக்கு. சோ அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மீம் கட்சிகள் அப்படின்னா, இந்த இன்டர்நெட்டே பாப்புலர் ஆகாத கட்சியில இது வந்து நீங்களும் நானும் பார்த்திருப்போம், லவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில வந்து 1990 ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே பிங்கா இருக்கும். அவங்களோட காஸ்டியூமே எல்லாமே பிங்க் போட்டுருவாங்க. அழகான பெண்கள், ஃப்ரீ லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு, அது அந்த பாப்புலர் அந்த சமயத்துல வந்து ஒரு ரேடிக்கலான லெஃப்ட் விங் இது விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கட்சி வந்து ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு 1990. அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது அப்பதான் உருவாகிட்டு வர சமயத்திலேயே வந்துட்டு இந்த ரெகுலர் மீடியா வச்சே பாப்புலரான ஒரு கட்சினா காதல் கட்சி. அந்த கட்சி வந்து ரொம்ப வந்துச்சு. ஆனா அவங்கனால வந்து 1990 ஆரம்பிச்சா கூட 95 அப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ 2008 திருப்பி ஓரளவுக்கு மறுஉயிர் பெற்று சிறுதிருத்த கட்சி அப்படின்லாம் வந்துட்டு இருந்தாங்க. சோ அது தவிர வந்து ஐஸ்லாண்ட்ல பெஸ்ட் பார்ட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. அவங்களும் அப்படிதான் 2009 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து நிதி நெருக்கடி அவங்களும் போயிட்டாங்க. ரினோசரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு, காண்டாமிருக பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கனடால ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அப்படிதான். மொத்தமே வந்துட்டு ஒரு விழுக்காடு ஓட்டு கூட வாங்க முடியல. ஆனா நீங்க இன்டர்நெட் எல்லாம் பாத்தீங்களா, இல்ல 2006 பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ பெருசா சாதிக்கிற மாதிரி வந்துச்சு. அப்புறம் பியர்ஸ் லவர்ஸ் பார்ட்டில இருந்தா, அப்ப இதெல்லாம் முக்கியமா என்ன வந்துச்சுன்னா 5 ஸ்டார் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து இட்டாலியில ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பெப்பி கிரில்லோ அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் வந்து என்னன்னா வெற்றி இந்த மாதிரி இந்த மீமா ஆரம்பிச்சு பெரும் வெற்றி பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா இட்டாலி இந்த 5 ஸ்டார் மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க போய் தேடி படிச்சு பார்க்கலாம். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 2016 வந்துட்டு 32.33 விழுக்காடு ஓட்டுகள், அதாவது நேஷனல் லெவல் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த 5 ஸ்டார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவருக்கு போனாங்க. ஆனா இப்போ வந்து 2016 அப்புறம் இந்த சமீபத்து எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி அவங்க வந்து எதிர்கட்சியா மாறிட்டாங்க. ஆனா ஒரு காலத்துல இது மாதிரி ஒரு சாதாரண மீமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி பெரும் ஆளுமைக்காகி ஒரு கிட்டத்தட்ட நாட்டையே ஆண்டாங்க. அவங்க ரெண்டு டேர்ம் ஆண்டாங்க. அந்த இடையில அவங்க அந்த கட்சியில என்னாச்சுன்னா ஒரு அவங்க சில கோலிஷன் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் விங்கோட கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் அந்த ரைட் விங் காரங்க அவங்க விளக்கினவன திருப்பி லெஃப்ட் விங் கூட சேர்ந்து திருப்பி இன்னொரு ஆட்சி அமைச்சாங்க. ஸோ எப்படியோ ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த 5 ஸ்டார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மீமால் உருவாக்கப்பட்ட ஜனநாயகத்தன்மையோட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மாடலா இவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஆனா அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா, இட்டாலியில வந்து இப்போ நம்ம எப்படி இந்தியால வந்துட்டு இந்த நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸ் எல்லாம் குறைக்கணும் இல்ல கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதே மாதிரி இட்டாலியில பண்ணி மொத்தம் 900 இருந்த ஒரு நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்துட்டு அவங்க 600 குறைச்சாங்க. ஸோ அதனால இவங்களும் வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகி அவங்க வந்து இப்போ 80 சீட்ஸ் தான் வச்சிருக்காங்க டோட்டல் இட்டாலியில. பட் ஆனாலும் ஒரு வெற்றி பெற்ற கட்சியா பார்க்க முடியும். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம்.
ஸோ அது ரெண்டு தான் பார்க்கலாம். பட் ஆனா இவங்களோட பெர்சன்டேஜ் என்ன பண்ணாங்க, இப்போ பத்திரிகைகள் என்ன பண்ணாங்க, இவங்க இந்த மாதிரி கட்சிகள் வந்து ஜெயிக்கிறதுக்கான எத்தனை விழுக்காடு சாத்திகள் உண்டு அப்படின்னு. நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கருத்து கணிப்பு உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறோம்னு. பட் ஆனா அவங்க நடத்த கருத்து கணிப்பு படி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆப் மாதிரி ஒரு முக்கிய கட்சி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 விழுக்காடு ஆட்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மீடியா இது. இவங்க வந்து இதெல்லாம் சும்மாப்பா, ஒரு சின்ன இஷ்யூக்காக கூட அந்த இஷ்யூ முடிஞ்சோன்னா போயிடுவாங்க, நிஜ பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இந்த நீங்க பிரதான் பதவி விலகிட்டாங்கன்னா இந்த கட்சி முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு 40 விழுக்காடு சொல்றாங்க. இவங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு, இது வந்து இப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கு, இதெல்லாம் வந்து இன்டர்நெட் மீம் மாதிரி தான், அப்பப்போ பாப்புலரா இருக்கும், ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி, அதுக்கப்புறம் அப்படியே நீர்த்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி, முழு மறைவு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 35 விழுக்காடு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 10% ஆட்கள் தான் இது வந்து ஒரு மாபெரும் சக்தியாக வளரக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா நடத்தின டோட்டல் கருத்து கணிப்புகள் அடிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு எனிஒன்ஸ் டேட்டா, அது உண்மையா போயான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஸோ அபிஜித் திப்கே என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சியில வேற யாரெல்லாம் அந்த கட்சி அவங்க இப்போ மூமெண்டா வச்சிருக்காங்க, அந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு எவ்வளவு பேர்லாம் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்ம டாக் ஜட்ஜர் சொல்லியிருக்கோம், இந்த விஜயோட பார்ட்டி பாத்தீங்கன்னா, விஜயோட பார்ட்டியில இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு எங்கேயும் மேகம் திறந்து அங்கிருந்து வந்து விழுந்தவங்கல்ல. இந்த சிஜேபி பார்ட்டியில இருக்கிறவங்களும் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவில வந்து 25% இத்தனை பேர் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்தியாவில வளர்ந்தவங்க தான், அவங்க இந்தியாவை பார்த்தவங்க தான். ஸோ இன்னும் அந்த கட்சியில சேர்றவங்களும் இந்த இந்தியாவில வளர்ந்தவங்க தான், இந்தியாவை பார்த்தவங்க தான், அவங்க தான் வந்து சேர போறாங்க. அவங்க எல்லாம் எப்படி அதை கட்டமைக்க போறாங்க, எப்படி அதை முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கறத அடுத்த கட்டம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருமை. ஸ்மார்ட் போன் சுமக்கும் வேலையில்லா பட்டதாரிகள், கரப்பான்கள் அப்படின்னு எப்படி வேணா சொல்லலாம். இந்தியாவில் கரப்பான்கள், அதாவது வேலையில்லா திண்டாட்டம் எப்பவுமே உண்டு. நான் வந்துட்டு அதை தனிப்பட்ட பார்வையில நான் பார்க்கும்போது, அமெரிக்கால அந்த மாதிரி ஒருத்தர் வேலை இல்லாம இருந்தாருன்னா அவர் ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்ல அவரே ஒரு இட்லி கடையோ போட்டு அவர் பொழைச்சுப்பாருங்கிறது என்னோட பார்வை. இந்தியாவில வந்துட்டு அவங்க அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் அமைப்பையும் குற்றஞ்சாட்டி, அப்பா அம்மாவை குற்றஞ்சாட்டி, அதை ஒற்றி ஆயிரக்கணக்கான கதைகள், கோடிக்கணக்கான படங்கள் வந்திருக்குன்னு தோணுது. பட் இந்தியாவோட குரலை கேக்குதா? அவங்க அந்த மாதிரி தொழிலாளர் புரட்சி, அந்த மாதிரி வேலையில்லா புரட்சி, அந்த மாதிரி அதாவது திறமையை வைத்துக்கொண்டு அதை யாருமே எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, உதாசீனம் செய்கிறார்கள்ங்கிறோட குரல் கேட்கப்படுதாங்கிறதுக்கான எதிரொலிதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி சிஜேபி. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முடிவாக டக்குன்னு ஒரே ஒரு வினாடியில சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். தினேஷ், உங்களுக்கு கஷ்டமான வேலையை கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு செய்ய சொல்லணும்னா பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் சொல்ல முடியும். அதாவது காக்ரோச் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இந்த இத்தனை அணு உலைக்கு நடுவுலையும் உயிர் தெழுமா இல்ல சாதாரண சூட்லயே செத்து போயிருமா அப்படிங்கிறது வந்துட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக அடுத்தடுத்து இந்த மாதிரி என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பிராங்க்ஃபர்ட் பள்ளி, அதுக்கப்புறமா அராஜகவாதம் எல்லாத்தையும் பத்தி தினேஷ் கிட்ட அடுத்தபடி நான் கேட்பேன்னு வாக்குறுதியோட விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்ஸ் பாபா.